வணக்கம் நேயர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நல்லதே நடக்கும். இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். 2026ஆம் வருஷம் பிறந்து முதல் மாசமே, அதாவது ஜனவரி 15ஆம் தேதி நம்ம சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள்ள நுழையறாரு. இது சாதாரண பெயர்ச்சி இல்ல. இது உத்தராயண புண்ணிய காலம். சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பும் அற்புதமான நேரம். அதுவும் மகரம்ங்கிறது சனியோட வீடு. அங்க சூரியன் போறது அரசியல்லையும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். சூரியன் மகர ராசிக்குள் நுழைவதையே நாம் மகர சங்கராந்தி என்று அழைக்கிறோம். இந்த நாளில்தான் தமிழ் மாதமான தை மாதம் பிறக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம். தேவர்களுக்கு பகல் பொழுதாக கருதப்படும் உத்தராயண காலம் ஆரம்பமாவதால் சுபகாரியங்கள், திருமணம், கிரகப் பிரவேசம் செய்ய இது உகந்த காலமாகும். வாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு தெள்ளத் தெளிவாக பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. சூரியன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல நுழையிறாரு. இது ஜெயஸ்தானம். எடுத்த காரியம் எல்லாம் வெற்றிதான். தொட்டதெல்லாம் துலங்கும். உங்க தைரியம், தன்னம்பிக்கை கூடும். எவனா இருந்தா என்ன, பாத்துக்கலாம்னு களத்துல இறங்குவீங்க. எதிரிகள் உங்க நிழல கண்டாலே பயந்து ஓடுவாங்க. போட்டியாளர்கள் ஒதுங்கி போயிடுவாங்க. இளைய சகோதரர்கள், அதாவது தம்பி தங்கை வழியில நன்மை நடக்கும். அவங்க உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. அவங்க கூட இருந்த மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை கூடும். அவங்க வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க. தொழில்ல அதிரடி மாற்றங்களை செய்வீங்க. புது பிரான்ச் திறப்பீங்க. அரசு துறையிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள், மானியங்கள், அதாவது சப்சிடி ஈஸியா கிடைக்கும். தகவல் தொடர்பு துறை, ஐடி, மீடியா, பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு புகழும் விருதும் கிடைக்கும். உங்க எழுத்துக்கு, பேச்சுக்கு சக்தி கூடும். யூடியூப், சோஷியல் மீடியால இருக்கிறவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கூடுவாங்க. குறுகிய தூர பயணங்கள் அடிக்கடி போவீங்க. அது மூலமா நல்ல லாபமும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் அட்டகாசமா இருக்கும். பழைய நோய்களெல்லாம் பறந்து போயிடும். புது மனுஷனா உணர்வீங்க. கழுத்து வலி, தோள்பட்டை வலி இருந்தா அது குணமாகும். அண்டை அயலார் கூட இருந்த பிரச்சனைகள் தீரும். அவங்க இப்போ வலிய வந்து பேசுவாங்க. ஆன்லைன் பிசினஸ், மார்க்கெட்டிங் துறை ஆட்களுக்கு டார்கெட் ஈஸியா முடிப்பீங்க. இன்சென்டிவ் கிடைக்கும். பெண்கள் தங்க நகை வாங்குவீங்க. வீட்ல சந்தோஷமான சூழல் நிலவும். கணவர் உங்கள மதிச்சு நடப்பார். உங்க ஆலோசனைய கேட்பார். மாணவர்கள் விளையாட்டு போட்டிகள்ல ஜெயிப்பீங்க. பதக்கங்கள் குவியும். படிப்புலையும் ஆர்வம் கூடும். அப்பாவுக்கு இருந்த உடல்நலக்குறைவு சரியாகும். அவரோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். புதுசா வாகனம் வாங்குற யோகம் இருக்கு. கார், பைக்குன்னு நினைச்சத வாங்குவீங்க. ஆன்மீக சுற்றுலா போறதுக்கு திட்டம் போடுவீங்க. திருப்பதி, பழனின்னு போயிட்டு வருவீங்க. பணவரவு திருப்திகரமா இருக்கும். சேமிப்பு உயரும். கடன் கேட்காமலே கிடைக்கும். ஆனா தேவைப்படாது. இருக்கிற கடனை அடைப்பீங்க. சமூகத்துல பெரிய மனுஷங்களோட நட்பு கிடைக்கும். அவங்க மூலமா சில காரியங்களை சாதிப்பீங்க. கலைத்துறையினருக்கு புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். விவசாயிகளுக்கு விளைச்சல் கூடும். புது ரக பயிர்களை பயிரிடுவீங்க. ஷேர் மார்க்கெட்ல லாபம் வரும். துணிஞ்சு முதலீடு செய்வீங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும். இழந்த உரிமையை மீட்பீங்க. வேலை தேடுறவங்களுக்கு நினைச்ச இடத்துல வேலை கிடைக்கும். இடமாற்றம் கேட்டிருந்தா இப்ப கிடைக்கும். உங்க முகம் பொலிவா இருக்கும். ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். காதலர்களுக்கு இது மகிழ்ச்சியான மாதம். பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கும். திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையும். புதுசா வீடு கட்ட பிளான் போடுவீங்க. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். அரசியல்வாதிகளுக்கு தலைமை பதவி கிடைக்கும். உங்க திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். யார் என்ன சொன்னாலும் உங்க முடிவுல உறுதியா இருப்பீங்க. மியூசிக், டான்ஸ் கத்துக்க ஆர்வம் வரும். பழைய நண்பர்களை சந்திச்சு மகிழ்வீங்க. தொலைந்து போன பொருட்கள் திரும்ப கிடைக்கும். உங்க பிள்ளைகள் படிப்புல முன்னேறுவாங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புது முயற்சிகள் எல்லாமே வெற்றிதான். உங்க மனசு ரொம்ப லேசா இருக்கும். கவலைகள் இருக்காது. எதையும் சாதிக்கலாம்ங்கிற நம்பிக்கை வரும். முருகனருள் பரிபூரணமா இருக்கு. பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி கவசம் படிங்க. செவ்வரளி பூ வச்சு முருகனை கும்பிடுங்க. வெற்றி நடை போடுங்கள். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இதேபோன்று பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.